friends, welcome to this video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெசார்ட் சீரிஸோட எபிசோட் 95 ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்க்கலாம். கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நைட்டு அதான் அந்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. ஸோ பாண்டியும் வெற்றி நடந்து வராங்க. ஏன்னா ஷூ ஷெஃப்க்கு தானே இப்போ ஆள் வேணும். பாண்டி சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சதே செம்ம ஹாப்பி, நீ மட்டும் ஃபைனலில் ஜெயிச்சிரு, அப்பதான் என்னோட முழு ஆட்டத்தை நீ பார்க்க போற அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு வரம்ப யார் ஷூ ஷெஃப் தான் வராங்க, ஆட்டோல வராங்க அப்படின்னு வெற்றி சொல்றாங்க. ஆட்டோல வந்து இறங்குறது பார்த்தீங்கன்னா வேணி, செஃப் வேணி வராங்க. ஸோ வேணியை பார்த்தோன்னா பாண்டிக்கு ஆச்சரியம். அண்ட் இவங்க வந்து தேங்க்ஸ் வெற்றி என்ன ஷூஸப்பாக இது பண்ணதுக்கு. வெற்றி வந்து பாராட்டுறாரு, ஏங்க நான் உங்களை கிச்சனில் பார்த்துருக்கேன், நீங்கள் நல்லா தான் எல்லா ஷெஃப்பை விட எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னா. ஸோ வேணியும் நானும் உன் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாங்க. அண்டு இங்கே வந்து நம்ம நெடுமாறன் வந்து ஷெஃப் விக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு, நீ தான் வந்து ஐஷுக்கு இதுவா ஷூ ஷெஃபாக இருக்கணும், ஐஷுவோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உனக்கு தெரியும், ஐஷுவை எப்படியாவது நீ தான் ஜெயிக்க வைக்கணும், ஸோ அவளுக்கு கூடவே வந்து எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஷெஃப் நெடுமாறன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஐஷு வந்து விக்கியை பார்த்து திட்டுறாங்க, நீ வந்து என்னதான் செஃப் விக்கி வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு, என்னை மன்னிச்சிரு, உங்க அப்பா சொன்னனால தான் நான் பண்ணேன், அவர் என்னோட குரு, அவர் எது சொன்னா நான் பண்ணிடுவேன். ஐஷு வந்து திட்டுறாங்க, என்னதான் இருந்தாலும் நீ வேணிக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம், நான் மட்டும் வேணி இடத்துல இருந்து தான் நான் என்ன வேணா பண்ணியிருப்பேன், அவ வந்து டீசெண்டாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், வேணி இடத்துல வேற யாரா இருந்தாலும் நேரம் நடந்திருக்கிறதே வேற, ஸோ அவள் டீசெண்டாக பிரேக்கப் பண்ணதை நினச்சி இது பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யார் தெரியுமா வெற்றிக்கு ஷூ ஷெஃபாக வரப்போறா, வேணி தான். ஸோ நீ நினச்சி கூட பார்த்துக்க முடியல, வேணி உனக்கு ஆப்போசிட்டாக வருவான்னு ஸோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே அடுத்து இவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனது, அந்த லாக்கெட்டு டாலர் செயின் லாக்கெட்டை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போனது, அதெல்லாம் வந்து அந்த லாக்கெட்டை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு புது சாங் ஒன்று போடுறாங்க, சூப்பராக இருக்குது. இவர் விக்கி ஃபீல் பண்ணி ஜென்ஸ் வாய்ஸில் அந்த ஒரு மெலோடி சாங் மாதிரி செம்மையாக இருந்தது அந்த பாட்டு கேட்குறதுக்கு. அண்டு அப்போ வந்து கரெக்டாக அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது, பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டு இருக்கும்போதே வெற்றியும் வேணியும் வராங்க. வேணி வந்து ஐஷுவை பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க, இவரையும் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அண்ட் எல்லாரும் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு வெற்றி வந்து ஸ்டேஷன்லாம் காட்டுறாரு. அண்டு ஐஷுவோட எக்ஸ் செல்வினையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓ ஆமாம், உங்களுக்கு தான் இவரை ஏற்கனவே தெரியுமே, நீங்கள் தானே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்ட்டு வெற்றி சொல்கிறாரு வேணிக்கிட்ட. ஸோ இப்போ வந்து வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிடுங்க, நீங்கள் நுணுக்கமான வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட் வேணும், நானும் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானும் எல்லாமே பண்ணுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான் உங்கள்கிட்ட பத்தலை அப்படின்ட்டு வெற்றி வந்து வேணிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வெற்றி, இதுதான் அந்த கிச்சன்லேயும் பிரச்சனை, விட நம்ம பார்த்துக்கலாம், கான்ஃபிடென்ட்டாக ஜெயிப்போம். ஸோ வெற்றியும் சொல்கிறாரு, இல்லைங்க நம்ம ரெசார்ட்டில் வந்து லேட் ஆச்சுன்னா கஸ்டமர்கிட்ட சொல்லி சமாளிச்சிக்கலாம், ஆனால் இங்கே அப்படி இல்லை, லேட்டானால் வெளியே வர சொல்லிட்டாங்க, ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள், நானும் நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசி முடிச்சுன்னா உடனே அங்கே ஷூட்டிங்க்கு வந்து எல்லோரும் ரெடி ஆகுறாங்க. அசிஸ்டன்ஸ்லாம் வந்து எல்லோரும் பேக் போங்க, எல்லோரும் கரெக்டாக வந்து நில்லுங்க அப்படின்ட்டு ஷூட்டிங் வந்து ரெடி ஆகுது. ஸோ ஷூ செப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வர சொல்லி அவங்கள வந்து வாங்க அப்படின்ட்டு வெல்கம் பண்ணி அப்புறம் அவங்கவுங்க ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து இந்த செகண்ட் ரவுண்டோட ரூல்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டெசர்ட் ரவுண்டு, 90 மினிட்ஸ் தான் டைமு. இதில் வந்து ஷூ ஷெஃபோட உங்களோட இருக்கிற கோஆர்டினேஷன் தான் மெயினாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா டெசர்ட் செய்கிறதுக்கு நிறைய டைம் வேணும், பட் இந்த சின்ன டைமில் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி பண்ண போகிறீங்க அதுதான் இந்த முக்கியம் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து பெஸ்ட் டெசர்ட்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்வான்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது, கேட்டுக்கோங்க இப்போவே. அண்டு ஸோ எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம வெற்றியும் வேணியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வெற்றி எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாங்க. வேணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பப்ளவா செய்யலான்னு இருக்கேன், அது எப்படி இருக்குன்னா எக்கோட ஒயிட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணி அதை பேக் பண்ணி அதில் வந்து ப்ளூபெரிஸை வந்து வச்சு பண்ணுவோம்ல, ஒரு கூடை மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ அது என்னன்னா இவருக்கும் தெரியும், எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து வெற்றி சொல்கிறாரு, நான் எக் ஒயிட்டை வந்து நான் பீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து வினிகர் அந்த இது வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் வந்து ஐஷுவும் விக்கியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதுமே வந்து விக்கி வந்து வேணியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா ஆப்போசிட்டில் டேரக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. வேணியும் விக்கியும் சேர்ந்து ஒரு டெசர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த சீன்ஸ்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்பயும் அந்த பேக்ரவுண்ட் அந்த சாங் வருது, அது வந்து இப்போது லேடிஸ் வாய்ஸில் அந்த சாங் வருது, இன்னுயிரே இன்னுயிரே. ஸோ இது சாங் வந்து வருது. அண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெண்டு பேத்துக்குமே தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து ஐஷு வந்து விக்கியை விட்டு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றியும் வந்து வேணியை விட்டு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விக்கி எடுத்துடுறாரு ஃப்ரிட்ஜ்லேருந்து. ஆனால் வேணியும் எடுக்க வரதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு விக்கி வந்து கொடுக்குறாரு வேணிக்கிட்ட, இந்த உங்களுக்கும் இது தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும் தான், நீ வச்சுக்கோ அப்படின்னா இவங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே நான் கொடுக்கல அப்படின்ட்டு அவர் திரும்பி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுறாரு. ஃப்ரிட்ஜ்லேருந்து வேணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வெற்றி சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு பறந்துட்டு இருக்காரு. ஸோ கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க டிஷ்ஷை பரபரப்பாக பண்ணிவிட்டு நீட்டாக
வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே டைமும் வந்து 10 செகண்ட்ஸ் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க பண்ண டிஷ்ஷும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம வெற்றிக்கும் வந்து பிளேட்டிங் பண்ண தெரிஞ்சிச்சு தானே. ஸோ வேணி வந்து அதை பற்றி ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்ல வெற்றி, நீனும் சூப்பராக பிளேட்டிங் பண்ணுறதுனா அவர் இதை வந்து என்னோட குருவுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டைம் அப் சொல்லிடுறாங்க. எல்லாரும் டிஷ்ஷை வச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. ஸ்டேஷனில் நிற்கிற போது வெற்றி வந்து வேணியை பார்த்து கேட்குறாரு, அட்வான்டேஜ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேணியை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அட்வான்டேஜ்ங்கிறது டைம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம், இல்லைனா ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம அப்போதைக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பண்ண டெசர்ட்ஸை வந்து பிளேட்டிங் ஜட்ஜஸ் கிட்ட வந்து வைக்கிறாங்க. ஜட்ஜஸ் வந்து கருத்து சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து மியூசிக்கில் தான், பிஜிஎம்ல தான் ஓடுனுச்சு. ஸோ அண்ட் ரிசல்ட்ஸ் சொல்ல போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் சொல்லும்போதே யார் யார் செலக்ட் ஆயிருக்கா, ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனது பெஸ்ட் டிஷ் வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஷெஃப் அரவிந்த் இருக்காருங்கிறாங்க. அண்ட் செகண்ட் தேர்ட்லாம் சொல்லும்போது செல்வினையும் சொல்கிறாங்க. தேர்டாக நம்ம வெற்றியை சொன்னோன்னா பாண்டிக்கு இங்கே ஒரே சந்தோஷம். ஸோ வெற்றியை சொன்னதுக்கப்புறம் வெற்றி வந்து ஐஷுவை சொல்லுவாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் நர்வஸாக இருக்காரு. ஐஷுவை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் வெற்றி வந்து தன்னோட டிஷ்ஷை வைக்கும் போதுமே நெடுமாறனை பார்க்குறாரு. சைடில் நெடுமாறன் இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அண்ட் இங்கே ரிசல்ட்டை சொல்லும் போதுமே நெடுமாறனை பார்ப்பாரு. நெடுமாறன் வந்து ஐஷுக்கு சொல்லவும் ஹாப்பி ஆகிடுவார். வெற்றியை சொல்லவும் ஒரு மாதிரி கோவமாகவே இருப்பார். அண்ட் ஸோ இந்த ரிசல்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 8 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த அட்வான்டேஜ் வின் பண்ணது யாருன்னா செஃப் ஷெல்வின் தான் வந்து அட்வான்டேஜ் வின் பண்ணீங்க. இதுக்கான என்ன அட்வான்டேஜ்னு நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ தியா மேனனும் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்க போது ஜட்ஜஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாலாம் யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிவாங்க. அண்ட் எலிமினேட் ஆனவங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எலிமினேட் ஆன ஷெஃப்ஸ் அவங்களோட ஷெஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சுல. ஸோ டேரக்டர் வந்து ஆன் த ஸ்பாட் பேசுவார்ல, அதாவது பேக்கப், லைட்ஸ் ஆஃப், செட்டை கிளியர் பண்ணுங்க, இது மாதிரி டேரக்டர் பேசுறது வேற யாரும் இல்லை, நம்ம பிரவீன் பன்னச்சர் வந்து ஓன் வாய்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட வாய்ஸ் வந்து அந்த சீன்ஸில் கேட்க முடியும். லைட்ஸ் ஆஃப், செட்டை கிளியர் பண்ணுறங்க, எல்லாம் இதுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் வந்து அங்கே சொல்வார். அது முடிஞ்சோன்னா இங்கே வந்து நெடுமாறன் வந்து விக்கியை கூப்பிட்டு திட்டுவார். இடியட் ஃபூல், நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க, நீ ஏன் வந்து அவங்களுக்கு வெற்றி டீமுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கவும் இவர் சொல்வார், நீங்கள் சொன்னதை தான் நான் பண்ணேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஐஷுவை ஜெயிக்க வைக்க சொன்னீங்க. ஸோ ஐஷுவை ஜெயிக்க வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் வெற்றியை தோக்கடிக்கணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பதிலடி கொடுத்துட்டாரு. என்னமோ போ அப்படின்ட்டு போயிட்டாரு நெடுமாறன். அடுத்து வேணி வராங்க. வேணி கிட்ட வந்து விக்கி வந்து சாரி கேட்குறாங்க. நான் எப்பயுமே உங்ககிட்ட இப்படி சாரி அடிக்கடி கேட்டு கேட்டு நான் திருந்திட்டேன்னு சொல்றது எனக்கே தெரியுது. இருந்தாலும் என்னை வந்து இந்த உலகத்துல நீ தான் என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்க. நான் இந்த தடவை ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து நெடுமாறன் சார் சொன்னதான் பண்ணேன். ஆனால் அது ஒன்றை அஃபெக்ட் பண்ணணும்னு உன்னோட இடத்துலேருந்து உனக்காக நான் யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு அப்படின்ட்டு லாக்கெட்டை கொடுக்குறாரு. இவங்க வந்து வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு கண்டுக்காம இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன். நம்மளோட காதல் வந்து உண்மையானது. நம்மளோட காதல் நம்மளை சேர்த்து வைக்கும். எவ்வளோ நாள் வேணாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போயும் அந்த பேக்ரவுண்டு சாங் வந்து விக்கி ஃபீல் பண்ணுறதுனால ஜென்ஸ் வாய்ஸில் வந்து போட்டு அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது.